துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்திலே சிறந்த மாதம் இந்த மாதம் தான். மிக முக்கியமாக புகழ் அடையணும், பிரபலம் அடையணும், டான்ஸ் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ரீல்ஸ் போட்டு அதை போட்டு சம்பாதிக்கணும், அல்லது ஓவர் நைட்டில் ஃபெமிலியர் ஆகணும், இந்த மாதிரியான முயற்சிகளை கொண்டிருப்பவர்கள் உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு ரொம்ப 6-8 தசாபக்திகள்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் லேசாக அப்போ கூட கஷ்டங்கள் தேல் கடித்த மாதிரி இருக்காது, எறும்பு கடித்த மாதிரி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் எல்லாமே வலுத்துருக்கு. இது வரைக்கும் பிள்ளைங்க மேலே இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் தீரும், கௌரவம் உயருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் அப்படியே வலுவாக ராகுவோடு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய உண்மை, நல்ல அமைப்பு. அந்த லவ் சார்ந்த விஷயங்களில் அப்படி பண்ண முடியல இப்படி பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதை Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்திலே சிறந்த மாதம் இந்த மாதம் தான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஏற்கனவே நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து உச்சத்தை அடைகிறார். ராசிநாதன் உச்சம், ராசியை 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது, 11ஆம் இடத்தில் கேது இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது என்கின்ற விதமாக ஒட்டக்கூத்தன் பாட்டிற்கு ரெட்ட தாழ்பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக டபுள் என்ட்ரி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வெற்றி கிடைக்கும், வேலை நன்றாக இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நினச்ச மாதிரியான வேலைகள் கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, பங்குச்சந்தை கை கொடுக்கும், யூக வணிகம் கை கொடுக்கும், ஷேர் மார்க்கெட்டில் உயர்வுகள் நல்ல விதமாகவே இருக்கும். மிக முக்கியமாக புகழ் அடையணும், பிரபலம் அடையணும், டான்ஸ் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ரீல்ஸ் போட்டு அதை போட்டு சம்பாதிக்கணும், அல்லது ஓவர் நைட்டில் ஃபெமிலியர் ஆகணும், இந்த மாதிரியான முயற்சிகளை கொண்டிருப்பவர்கள், கலைத்துறையில் வாய்ப்பு கேட்டிருப்பவர்கள், எழுத்துத்துறையில் வாய்ப்பு கேட்டிருப்பவர்கள், இப்படி ஆக முடியுமா அப்படி ஆக முடியுமா, கோடீஸ்வரனா 100 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கணும், எத்தனை கோடி சம்பாதிக்கணும்னா ஆரம்பத்தில் சில ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து தானே மேலே வரணும். அந்த மாதிரியான ஆரம்பத்தில் சில ஃபவுண்டேஷன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பின்னாளில் உங்களுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கான முதல் படிக்கட்டுகள் தோன்றக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 90% நற்பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இவ்வளவு பலன் சொல்லியும் துளாராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு ரொம்ப 6-8 தசாபக்திகள்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் லேசாக அப்போ கூட கஷ்டங்கள் தேல் கடித்த மாதிரி இருக்காது, எறும்பு கடித்த மாதிரி இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடிய, வயதிற்கேற்றார் போல ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய, மனம் நன்றாக இருக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வல்லமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கேற்றார் போல நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் எல்லாமே வலுத்துருக்கு. இது வரைக்கும் பிள்ளைங்க மேலே இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் தீரும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் என்னது நடக்குதோ ஏது நடக்குதோன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மாதம் முழுவதும் ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. வீடு கொஞ்சம் எதிர்பாராத அமையக்கூடிய ஒரு சில அமைப்புகள், அதை விட முக்கியமாக பெரிய அளவில் வீட்டு வாகனம் சார்ந்த விஷயங்கள், 2 வீலர்லேருந்து கார் வாங்க போகிறேன், அல்லது ஏற்கனவே ஒரு பழைய வண்டி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே இந்த இதனை போட்டது அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு அப்படியே புது வண்டி வாங்கலான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தாயாரை பற்றி, தாயாருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை, அதிலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்கன்னு தெரியக்கூடிய அமைப்புலாம் இப்போது உண்டு. கௌரவம் உயருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் அப்படியே வலுவாக ராகுவோடு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய உண்மை, நல்ல அமைப்பு. ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பரின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்பா இது வரைக்கும் சம்மதிக்காத ஒரு விஷயத்திற்கு கண்டிப்பாக சம்மதிப்பார். அப்பா என்ன விஷயத்திற்காக இது வரைக்கும் சம்மதிக்கலை, ஒரு லவ் சார்ந்த விஷயங்கள், அந்த லவ் சார்ந்த விஷயங்களில் அப்படி பண்ண முடியல இப்படி பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பெற்றோருடைய சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் ஒரு பெரிய அளவில் சில முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள், அந்த வடக்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு பயணங்களின் மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்க. ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் மாறி பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்க போகிறார். அதன் பிறகு உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். அதற்கு அச்சாரமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இதுவரைக்கும் தொல்லைப்படுத்தின சனியை உச்ச சுக்கிரன் சாந்தப்படுத்த போவது என்பது லாபாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற காரணத்தினால வெற்றிகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. 4ஆம் இடம் சுபத்துவம், 7ஆம் இடம் சுபத்துவம், லக்னம் கூடுதல் வலிமையாக இருக்கிறது. அப்படின்னா தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற கொஞ்சம் யோசனையில் இருந்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும். எந்த இடத்துல போனாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போவீங்க. ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்தில் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் தனித்து தெரிவீர்கள் என்பது தான் உண்மை. குழப்பங்கள்லாம் இருக்காது. இதை செய்யலாம் அதை செய்யலாம், தானே சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வர இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்வி மனப்பான்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்காது. இதுவரைக்குமே அடுத்தவர்களுடைய தயவில் நின்று கையை அப்படி வாங்கிக்கிட்டு அண்ணங்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ அக்காக்கிட்டையோ இப்படி கொடுக்கன்னு வாங்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எப்படி கொடுக்க வைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். சொந்த காலில் நிற்க போகிறீங்க. பொருளாதார முன்னேற்றம் வரப்போகிறது. வேலை நன்றாக இருக்க போகிறது. தொழில் நன்றாக இருக்க போகிறது. எந்த தொழிலையும் தைரியமாக ஆரம்பிக்கலாம். புத்தியை உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை அமைப்புகளும் செயல்பாடுகளும் இப்போது வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான சில மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. அதை விட கூடுதலாக கூட இன்னொன்று சொல்லணும். திருமணமாகி இது வரைக்குமே அப்படி இப்படின்னு இருந்தவங்க கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லா இல்லை, பிரிஞ்சிடலான்னு இருக்கிறேன், பிரிஞ்சு போயிடலான்னு இருக்கிறேன், பிரிஞ்சே போயிட்டேன், இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் எதிலும் பிரிந்து விடலாமான்ற இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கலாம் என்கின்ற மனமாற்றங்கள் வரக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2026 தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.